எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து புதினாவும் பச்சை பட்டாணியை வச்சு நான் வந்து ஒரு ரைஸு அது கலர்ன ரைஸு செய்ய போகிறேன். அது என்னென்னு தேவையான பொருள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். அது வந்து உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் வறுவல், 6 பை இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கும் சாப்பிட்லாம், வெஜிடேரியனுக்கும் சாப்பிட்லாம். கருணக்கிழங்கு வறுவல், ஒரு அப்பளம், அந்த மாதிரியான ஐட்டத்துக்கெல்லாம் இந்த புதினா பச்சை பட்டாணியை சேர்ந்து ஒரு ரைஸு சூப்பராக இருக்கும். அது வந்து புலாவ் மாதிரியும் கூட தாளிக்கலாம். நம்ம வந்து இதை கலந்து வச்சுட்டு ரைஸை நம்ம வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பும் கொடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். புதினாவும் பச்சை பட்டாணியும் அது தேவையான பொருள் அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பச்சை பட்டாணி வந்து நம்ம இது ட்ரையான பட்டாணி வந்து ஊற வச்சு விற்கலை. இது வந்து அப்படியே நம்ம உரிப்போம் இல்லையா, அந்த காயை வாங்கி உரித்து இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து புதினா இருக்குது. அது புதினா கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு கொத்தமல்லி, சும்மா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ளேவருக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதில் வச்சுருக்கேன். முக்கால்வாசி புதினா இருக்குது, கால்வாசி வந்து கொத்தமல்லி இருக்குது, சும்மா ஒரு கைப்பிடி அளவு. இதை வந்து நான் அரைக்கணும்னா புதினா அரைக்கணும். 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன், புளி வச்சுருக்கேன். ஒரு சிலர் புளி சேர்க்க மாட்டாங்க. புளி சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக கூடுதலாக நல்லாயிருக்கும். அது கிளறி வச்சுட்டு இப்போ மதியம் வச்சுட்டு கூட சாயந்தரம் சாப்பிட்டா கூட ரைஸ் ஒன்றுமே ஆகாது. இப்போ நம்ம வந்து அரைக்கிறதுக்கு புளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், புதினாவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த புளியை வந்து கொட்டை இல்லாத எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பூண்டு, நல்லா பெரிய பல், இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம், ஜாரில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் இது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், அவ்வளோதான். இது அப்படியே வந்து நம்ம எல்லாமே வதக்க போகிறோம். இதை வதக்கணுன்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம ஜாரில் போட்டு நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். நல்லாயிருக்கும், இது சூப்பராக இருக்கும். இது கூடயே நம்ம தேவையானது உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உப்பு மட்டும் தான் இது கூட போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதில் என்ன போட்டிருக்கேன்னா காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன், புளி போட்டிருக்கேன், கொத்தமல்லி, புதினா போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது கூட உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து தாளிப்பு கொடுக்கறதுக்கு என்ன வச்சுருக்கேன்னா கொஞ்சோண்டு சீரகமும் கடுகும் வச்சுருக்கேன். தாளிப்பு கொடுக்கறதுக்கு வேறு எதுவுமே போடக்கூடாது. இதில் வேறு என்ன நல்லா இருக்காது. வெறும் சீரகமும் கடுகு தான் போடணும். உளுத்தம் பருப்புலாம் போட்டோம்னா கூட அது வந்து ஒரு மாதிரி மெத்துன்னு ஆகிடும் உளுத்தம் பருப்பு. அதனால் வேண்டாம் அது உளுத்தம் பருப்பு. இப்போ வந்துட்டு இது வந்து மேலே வந்து நம்ம தூவி அதை கலர போகிறோம். கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி வச்சுருக்கேன். 3மே வந்து ரோஸ்ட் பண்ணது தான். முந்திரியும் ரோஸ்ட்டோடு தான் இருக்கும். நம்ம அப்படியே வச்சு கூட சாப்பிட்லாம் அது முந்திரியை. இதுவும் வேர்க்கடலையும் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இருக்குது. அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து தனியாக தான் நம்ம இது என்ன பண்ண போகிறோம், நம்ம வறுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். நம்ம இந்த பொருளை வந்து தனியாக நம்ம வறுத்து வச்சுக்க போகிறோம். இதிலே நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு கலர்னோம்னா இதோட வந்து அந்த கரகரப்பு, அந்த ஒரு இந்த மெல்லிட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டோடு இருக்காது. நம்ம எப்போ சாதம் போட்டு கலர்றோமோ அப்போ வந்து கொஞ்சம் எடுத்து மேலே அப்படி தூவி கலரி அதுக்கப்புறம் பரிமாறிக்கலாம். ஏன்னா முன்னாடியே போட்டு நம்ம எல்லாமே பண்ணோம்னா இதோட இதுவெல்லாம் இந்த கிறிஸ்பாக நல்லா மொறுன்னு இருக்கும்ல, அது போயிடாது, நச்சக்குன்னு ஆகிடும். அதனால் டேஸ்ட் வந்து வாயில் வந்து நம்ம மென்று சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இதை வந்து தனியாக வந்து இதை வறுத்து எடுத்துப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுப்பேன். ஆன் பண்ணி சின்ன பாத்திரத்தை வைக்கிறேன். இப்போ வச்சுட்டு இப்போ எண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் தான் ஊற்றுறேன். நீ நெய் கூட ஊற்றிக்கலாம். நம்ம கலர்றப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். சாதம் ரைஸ் போட்டு கலர்றப்போ நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு மட்டும் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து 3மே நம்ம வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி, அவ்வளோதான். லேசாக பொன்னிறமாக வறுத்துக்கினா போதும்.
இது ரொம்ப வந்து அடி பிடிச்சிடும். பத்திரமா லேசாக பொன்னிறமாக இருந்தால் போதும். இப்போ போதும், இது நல்லா வறுபட்டுடுச்சு. நல்லா போதும், இந்த செவந்து நல்லா வந்துடுச்சு. இந்த பதத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த எண்ணெய் இருக்குது இல்லையா, அந்த எண்ணெயிலே என்ன ஆகிடும்னா அப்படியே நல்லா இன்னும் பொரிஞ்சிடும். அப்புறம் வந்து ரொம்ப தீய ஆரம்பிச்சிடும். அதை நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதான். இப்போயே நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு பாருங்க. ஆச்சுங்களா? இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கடுகும் சீரகத்தை போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி வச்ச விழுது அதில் போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா பாருங்கள், அனல்லையே நல்லா சவுண்ட் பாருங்க. அவ்வளோதான். இது மேலே போட்டு தூவி நம்ம கலரிட்டு வேண்டியதான். இப்போ வந்து நல்லா இப்போது காய்ச்சி இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூடுமானதாக ஊற்றினோம்னா நம்ம கலர்றதுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ வந்து கடுகு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் உப்பு போட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் எல்லாம் போட்டிருக்கோம்ல, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடுகும் சீரகமாக நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த விழுது வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் எவ்வளோ பச்சைன்னு இருக்குது பாருங்க. இது வந்து க்ரீன் உங்களுக்கு அப்படியே இருக்குன்னா நீங்கள் புளிக்கு பதில் கூட நீங்கள் லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஏன்னா க்ரீன் அப்படியே இருக்கும். ஏன்னா க்ரீனாக வேணும் அப்படின்னால நீங்கள் வந்து லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம். அது சூப்பராக தான் இருக்கும். அது நல்லா க்ரீனாக இருக்கும். நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கொஞ்சம் க்ரீன் இருந்தால் கூட போதுன்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். லெமனை பிழிஞ்சிக்கலாம் புளிக்கு பதில். க்ரீனு அப்படி ஃப்ரெஷ்னஸ்ஸு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பச்சை பட்டாணியை வந்து இது வந்து ஒரு 5 நிமிஷமாச்சும் இது வேகணும். இது அதனால் வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த விழுதை ஊற்றி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கடுகு அதில் தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா வந்து அப்படி தெரிச்சு மேலே பட்டுன்னு பச்சை பட்டாணி வந்து எண்ணெயில் பட்டுச்சுன்னா அப்படியே வெடிக்கும். அதுதான் நம்ம அப்படியே மேலெல்லாம் அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அது நம்ம இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கோம் கிச்சனில், இருந்தாலும் நாமளே பயந்துட்டு ஓடணும். சின்ன பிள்ளைங்களாம் சமைக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க. அதனால் வந்து முதல்ல கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டாணி போடணும். இலையிலே போட்டோம்னா இந்த பச்சை பட்டாணி என்ன ஆகும்னா டப்பா மேலே அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். மேலெல்லாம் அப்படியே ஸ்கின்னு நம்மளுக்கு இதுவாகிடும். இதனால் வந்துட்டு இப்போ வந்து இது வந்து வேகணும். இது ஒரு 10 நிமிஷம் வேணாம், ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா இது வெந்து இதோட ஒரு கலராக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திக்காக வந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம விழுதை ஊற்றிட்டு நல்லா அதுக்கப்புறம் சுண்டை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதி வருது. நல்லா கொதித்து நல்லா சுண்டி வறுக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து தேவையானது இதில் வந்து உப்பு போடல, உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்து இதில் உப்பு போடல. இப்போ உப்பு எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கு கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டிலே நம்ம செஞ்சோம்னா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்து தேவையானது உப்பு போட்டுட்டோம். அவ்வளோதான். இதுக்கு இன்னொன்று வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ லெமனை நம்ம பிழிஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து லெமன் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாதே இருக்கும். அதை க்ரீனாகவே நல்லா வந்து ரைஸ் வந்து அப்படியே க்ரீன் ரைஸாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லேசாக வந்து இப்போ இந்த பச்சை பட்டாணி அந்த க்ரீனாகவே வேணும்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், சக்கரை போடணும். சக்கரை போட்டால் அந்த க்ரீனஸ் அப்படியே இருக்கும், சூப்பராகவே இருக்கும். அதனால் வந்து அந்த பச்சை பட்டாணிக்கு நீங்கள் போடுறது இருந்தால் இந்த மாதிரி க்ரீனாக நல்லா வேணும்னா கொஞ்சம் வந்து சக்கரை சுகர் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி வேக வச்சோம்னா கலர் வந்து அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சக்கரையும் போடுறேன். சக்கரை நம்ம எடுத்தாச்சு.
2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. லெமனும் புரிஞ்சிக்கலாம், சுகரை போட்டுக்கலாம். அந்த சின்ன ஸ்பூனில் நான் என்ன பண்ணுறேன், சுகரை மட்டும் போட்டுக்கிறேன். கலரை அப்படியே சேஞ்ச் ஆகாது. அந்த க்ரீன் கலர் வந்து பச்சை பட்டாணி கலர் வந்து அப்படியே இருக்கும். இது நல்லா அது தண்ணியில் நல்லா சுண்டி நல்லா வெந்து கொதன்னு பட்டை வந்து பாருங்கள். நல்லா எண்ணெய் காய்ச்சி நல்லா வந்துடுச்சு. இப்போ கலர் பார்த்தீங்களா அப்படியே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நான் வேக வச்சேன். சர்க்கரை போடவும் கலர் அப்படியே இருக்குது. நல்லா பச்சை பட்டாணி நல்லா சுருண்டு நல்லா ஒரு பதத்துக்கு நல்லா எண்ணெய் கறி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி விழுத நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கி நல்லா நம்ம சாதம் கலர்றதுக்கு பதத்துக்கு வரணும். இப்போது இது நல்லா சுண்டி நல்லா வதங்கி நல்லா வரட்டும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சுண்டு நல்லா வதங்கி வந்தோன்னா நம்ம வெள்ளை சாதம் வடித்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம கலரிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா கொதித்து நல்லா சுண்டி எண்ணெய் கவி மேலே வரணும். அவ்வளோதான் இதோட பதம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முந்திரியெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, சாதம் கலர்றப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி அதுக்கப்புறம் இதை நம்ம போட்டு கலரிக்கலாம். அவ்வளோதான், புதினா பட்டாணி ரைஸ். அவ்வளோதான், சாதம் வச்சு கலர வேண்டியதான். எண்ணெய் கவ்வி நல்லா சூப்பராக நல்லா மேலே நல்லா வந்துச்சுப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சாதம் வச்சு நம்ம போட்டு இது அவ்வளோதான். சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கலரிக்கலாம். நெய் பண்ணாலும் நெய் ஊற்றிக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த க்ரீனஸ்லாம் அப்படியே இருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சாதம் வச்சு கலரிக்கலாம். இப்போது பச்சை பட்டாணியும் புதினாவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி இதை வந்து நான் இப்போ வேக வச்சிட்ருக்கேன். இப்போ ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இது வேக வச்சிட்ருக்கேன். இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு ஒலை வச்சு காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம வந்து அரிசி வந்து இது வந்து சாப்பாடு அரிசி தான். இது நம்ம போட்டு இதை வடிச்சிக்கலாம். இது சாப்பாடு அரிசியை நம்ம போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் கலரிக்கலாம். ஒலை நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இதில் உப்பு போட்டு கொஞ்சம் வடிச்சிருங்க, நல்லாயிருக்கும் நம்ம சாதம் கலர்றதுக்கு. இப்போ சாதம் இப்போ நம்ம அரிசி போட்டு நல்லா கொதித்து நல்லா வந்த உடனே நம்ம வெடிச்சிக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு இப்போ வெந்துட்டுருக்குது. இப்போ உருளைக்கிழங்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த புதினா ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இது நல்லா ரவுண்டாக சூப்பராக நல்லா வறுத்து எடுத்து வச்சுப்பேன். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு. அவ்வளோதான், இது முடிஞ்சது. இது இப்போ வந்து அரிசி போட்டுட்டேன். நல்லா இது ஒலை கொதிச்சுட்ருக்கு. சாதம் இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் பாதி வேகணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அரைச்சிடலாம். உருளைக்கிழங்கு அவ்வளோதான். இது வறுவல், இது உருளைக்கிழங்கு வறுவல் புதினா ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சாதத்தை கொட்டி ஆற வச்சாச்சு. இப்போ நல்லா பலன்னு நல்லா உதிரியாக ரைஸ் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா முந்திரி, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இது வறுத்து வச்சுருக்கோம்ல, நம்ம இதில் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக தான் போடணும் எப்போவுமே. முன்னாடியே நம்ம அந்த தொக்குலியை போட்டுறக்கூடாது, நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணியும் புதினாவும், அது நம்ம இதில் போட்டு கலரிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக நல்லா கலரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. கலரி ரெடி பண்ணி வச்சாச்சுப்பா. இது ரைஸு, இந்த காலிஃப்ளவர் வறுத்துருக்கேன். இது வந்து பேப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா எண்ணெய் வந்து இதில் வந்து அடியில் இருக்கணும் பையனை கட்டுறதுக்காக. இதில் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு ஃப்ரை போட்டிருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி இந்த ரைஸு புதினாவும் பச்சை பட்டாணி ரைஸு. இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் வந்து லஞ்சுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். நம்மள வீட்டிலே வச்சு சாப்பிட்லாம். நான்வெஜ்ஜுக்கும் சாப்பிட்லாம், வெஜிடேரியனுக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக நல்ல பிரமாதமாக நல்லாயிருக்கும் ரைஸு. இப்போது எல்லாம் கலரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுப்பா. இது எவ்வளோ சூப்பராக நல்ல பலன்னு எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், புதினா ரைஸு ரெடி. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.